வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, ஏஆர் ரஹ்மான் பத்தி "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்ல ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ அதோட பார்ட் 2 தான் இது. ஆ இது என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் வந்து பாடுவேன். ஏன்னா எனக்கு பாட்ட பத்தி பேசினா, பாடாம அத பத்தி பேச தெரியாது. ஸோ அத கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த எபிசோட கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்ட நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்டு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரேட்டிங் குடுங்க. அப்பதான் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றது மத்தவங்களுக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. ஏஆர் ரஹ்மான் சாங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கு. அவர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இசையமைச்சிட்ருக்காரு. அ இப்பயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருக்கிற பாட்டு அப்படின்னா, ரோஜா, பாம்பே, அப்புறம் உயிரே. இந்த 3 படங்கள்ல உள்ள பாட்டு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் வந்து என்ன நினச்சிப்பேன்னா, ஏஆர் ரஹ்மானே அந்த அளவுக்கு சூப்பரான சாங்க இப்போலாம் குடுக்கல, அப்படின்ற மாரி நானே நினச்சிக்குவேன். பட் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். மேபி அந்த நாஸ்டால்ஜியாவா அந்த அந்த பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, எனக்கு தெரில. ஸோ அதில வந்து அந்த ரோஜா படத்தில புது வெள்ளை மலை அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கும். அதில வந்து அந்த எடுத்தோனே ஏதோ கிளாஸ உருட்டி விட்ட மாரி ஒரு சத்தம் வரும். அந்த பாட்டு ஆரம்பிக்கலயே ஏதோ அது ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான சவுண்டா இருக்கும். அது வரையில கரெக்ட்டா அந்த ஹீரோயின் கண்ண தொறக்கிற மாரி காட்டுவாங்க. அப்படியே அந்த பனி, காஷ்மீர் அத காட்டையில செம்ம ஃபீலா இருக்கும் அந்த சாங். புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, நதியே நீயானால் கரை நானே, சிறு பறவை நீயானால் உன் வானம் நானே. இதே மாரி அந்த சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டு வந்து அது வந்து லைக் அது ஆரம்பிக்கலயே முடியலன்னு முடியிறப்பன்னு எனக்கு தெரில. சன்செட்டை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சன்செட், சன்ரைஸ் அதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனால் அந்த சூரியனோட அந்த இதெல்லாம் காட்டையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒரு ஒரு படகு மாரி ஒண்ணு போகும். அதுக்கும் அந்த மியூசிக்குக்கும் ஒரே மாரி வரும். ஒரு மாரி ரொம்ப லைக் நீங்க அந்த பாட்ட பார்த்தீங்க, எனக்கு அந்த மியூசிக்லாம் குடுக்க தெரில. பட் அந்த பாட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஒரு மாரி சிங்க் ஆகி போகும் அந்த சாங்ல. மியூசிக், அந்த விஷுவல் எல்லாமே ரொம்ப சிங்க் ஆகுற மாதிரியான ஒரு பாட்டா இருக்கும் அது. அதில மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, சித்திரத்தின் மேலே சேலை கட்ட ஆசை. ஸோ இது வந்து அந்த பொண்ணு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் இன்ட்ரோ லைக் ஹீரோயின் இன்ட்ரோ சாங்குன்னு நினைக்கிறேன் இது. அந்த பொண்ணு என்ன மாதிரியான ஒரு பொண்ணா இருக்குது, அது எவ்வளோ குட்டி குட்டி ஆசைலாம் வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். லைக் அந்த படத்தோடையும் இந்த படமும் நம்ம பார்த்தோம்னா, இந்த பாட்டு வந்து அந்த ஃபீமேல் கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, இப்படி இருக்கிற பொண்ணோட லைஃப் எப்படி மாறுது, அவள் எப்படி என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக லைக் அந்த மியூசிக்கே பேசும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டே பேசும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அந்த சாங். அதுக்கப்புறம் பாம்பேலேயும் எல்லா சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த கண்ணாலனே சாங் வந்து அந்த பொண்ணு அவளுக்கு லவ் வருது அப்படின்றப்போ அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான அந்த மியூசிக்கும் சரி, அந்த லிரிக்ஸும் சரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். திருமலை நாயக்கர் மஹாலில் எடுத்திருப்பாங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். லிரிக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டில். அதில் வந்து ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன், ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன், என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை, உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை, இது கனவா இல்லை நனவா, என்னை கிள்ளி உன்
உண்மை தெளிந்தேன் உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். ஸோ இந்த சாங் அதுக்கப்புறம் அந்த உயிரே சாங் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அது அது வந்து லிரிக்ஸும் சரி, அந்த விஷுவல் அந்த மியூசிக்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த என்ன சொல்ல, அவங்க முஸ்லீமாக இருப்பாங்க, அவர் ஹிந்துவாக இருப்பார். அந்த பொண்ணு வந்து ஓடி வரப்போ அந்த பர்தா வந்து ஒரு பாறையில் மாட்டிரும். அதை விட்டுட்டு அப்படியே வர மாதிரி அந்த இடத்துலலாம் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் அந்த மதத்தை தாண்டியும் அந்த மதத்தை விட்டு ஒரு காதலுக்காக வர்றது மாதிரியானதை ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங் வரும். மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமிங்கு பகை கொள்வதேனோன்னு அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ்க்கும் அந்த பாட்டுக்கும் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். என்ன சொல்ல, அது வந்து அந்த பாபர் மசூதி இடித்து அந்த கலவரத்தை பற்றி பேசின படம் அது. ஸோ அதில் வந்து எல்லாம் ஒன்று தான், முதிரத்தின் நிறமிங்கு வேறில்லையேன்னு வரும். அந்த லைன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் எல்லாருமே ஒன்று தான், இப்படி சண்டை போடக்கூடாது அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் அந்த பாட்டு. அதில் வந்து அப்படியே கடைசியாக எல்லோரும் கைகோர்த்து நிற்பாங்க. முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் எல்லோரும் அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை பற்றின படம் தானே அது. ஸோ எல்லோரும் ஒன்றா நிற்கிற மாதிரி வரும். கடைசியாக ஒரு குட்டி குழந்தை வந்து ஸ்க்ரீனை பார்த்து கை நீட்டும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அப்போ உள்ள மணிரத்னம் படங்கள் வந்து உண்மையிலே அந்த ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஸ்க்ரீனை பார்த்து அந்த குழந்தை கை நீட்டி லைக் வியூவர்ஸ் எல்லாம் இதே மாதிரி ஒன்றா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி, அதாவது ஆடியன்ஸை பார்த்து சொல்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த படம் முடிஞ்சிருக்கும். அந்த சாங் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். லைக் அப்போ உள்ள மணிரத்ன படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு குட்டி விஷயத்தை பேசுகிற மாதிரியான படங்கள் அவர் நிறைய எடுத்துருப்பார். அதாவது ரோஜா படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது வந்து அந்த காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனை, அந்த தீவிரவாதம், அந்த எல்லையில் என்ன ப்ராப்ளம் நடக்குது அதை வந்து பேசும். அதில் வந்து அதுக்குள்ளே அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட ஒரு கப்புள்ஸ், அவங்களோட லவ், அவங்கள திடீர்னு அவர் அரவிந்த் சாமி காணாமல் போயிடுவார், ஐ மீன் கடத்திடுவாங்க. ஸோ அதை பற்றினதாக இருக்கும். அதே மாதிரி பாம்பே வந்து அந்த பாபர் மசூதி இடித்தது அதனால ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு ஃபேமிலி, அவங்கள அது எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னு எடுத்திருப்பாரு. உயிரேவும் இப்படி தான் இருக்கும். உயிரே வந்து லைக் அதுவும் அதே தான், காஷ்மீரில் இருக்கிறவங்க வந்து ஏன் டெரரிஸ்ட்டாக மாறுறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுமை நிகழ்த்தப்பட்டுச்சு, இந்தியன் சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருப்பாரு. ஸோ அதில் மனிஷா கொய்ராலா அண்ட் ஷாருக் கானோட லவ் அதை பற்றி பேசியிருப்பார். இந்த மாதிரி நிறைய மணிரத்னம் படங்கள் வந்து அப்போ கொஞ்சம் ஒரு சமூக பிரச்சனைக்குள்ளே ஒரு சின்ன லவ் ஸ்டோரி, ஒரு அழகான ஃபேமிலி, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அதை. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் அந்த எமோஷன்ஸை கடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட மியூசிக், அந்த சாங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் மணிரத்னம் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து மணிரத்னம் தவிர்த்து மற்ற படங்களில் போட்டதில் எனக்கு அந்த படம் பேர் தெரில, லைக் ரேவதி, அப்புறம் யாரோ வருவாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் அந்த நேற்றே இல்லாத மாற்றம், அப்புறம் அந்த கண்ணுக்கு மையழகு, அந்த படம்லாம் எனக்கு தெரில. பட் அந்த பாட்டு ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடிக்கடி லோக்கல் சேனலில் போடுவான். ஸோ அது நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். நேற்றே இல்லாத மாற்றமில் வந்து கடவுள் இல்லை என்றேன் தாயை காணும் வரை, கனவு இல்லை என்றேன் ஆசை தோன்றும் வரை, காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும் வரை, நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. ஸோ இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு மையழகு வந்து ஆக்சுவலி 2 வெர்ஷன் வரும். மேல் வெர்ஷன் ஒன்று வரும், ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று வரும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ரெண்டுலேயும் வர லிரிக்ஸும் நல்லாயிருக்கும் அண்டு பாட்டும் ரெண்டுமே நல்லாயிருக்கும். மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளியழகு, அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரையழகு, இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடு தான் அழகு, இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடு தான் அழகு, இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு,
ஸோ அதில் அந்த கேரக்டர் பேர் ஐ திங்க் இளமாறன் வரும்னு நினைக்கிறேன். ரேவதியோட அவங்க நிஜமாவே அவங்க ரேவதியோட ஹஸ்பண்ட்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அதெல்லாம். ஸோ அந்த கேரக்டர் பேர் வந்து இளமாறன். அதை வந்து இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் பேர். ஸோ அதை அழகாக எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது ஏஆர் ரஹ்மான் தான் போட்டாரா அப்படின்ற மாதிரியான சாங்ஸ் வந்து கிழக்கு சீமையிலையில் இருக்கும். ஏன்னா ஏஆர் ரஹ்மானோட மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக, லைக் வெஸ்டர்னைஸ்ட்னால் ரொம்ப வேறு மாதிரிலாம் இருக்காது. நம்ம எப்படி சொல்கிறது, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் பொதுவாகவே இது வந்து நார்த்து சவுத்துன்னு பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த உயிரே பாம்பேலாம் லைக் மல்டி லாங்குவேஜ் ஃபிலிமாக தானே வந்தது. ஹிந்திலையும் வந்திருக்கும், தமிழ்லையும் வந்திருக்கும். 2 சைடுமே எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் ஏஆர் ரஹ்மானோட ஹிந்தி பாட்டு சிலது கேட்டாலும் நமக்கு பிடிச்சிருக்கும். அவர் நிறைய ஹிந்தி பாட்டில் போட்ட லைக் ஹிந்தி மியூசிக் படங்கள் போட்டதுக்கு வந்து அதையே வந்து தமிழுக்கும் சில இதில் போட்டிருப்பாரு. அதெல்லாம் நமக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த தூம் கருவில் இருந்தோம் அதெல்லாம் வந்து அங்கேயும் வரும்ல. அப்புறம் நம்ம ஹிந்தி பாட்டாகவே கூட சிலதெல்லாம் கேட்டிருப்போம். அதுவுமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்னைஸ்டாக லைட்டாக ஒரு வெஸ்டர்ன் ஃப்ளேவரோட எல்லா சைடுக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு மியூசிக்காக இருக்கும். அது இல்லாமல் ஒரு கிராமத்து படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் டைம் இசையமைச்சது வந்து கிழக்கு சீமையிலே தான். பாரதி ராஜாவோட டைரக்ஷனில் வந்த படம். ஸோ அது வந்து என்ன சொல்ல, அவர் ஆக்சுவலி இது நான் எதுலேயோ படித்தேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கிராமத்து இசைலாம் அவரால் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி மட்டும்தான் கொடுக்க முடியும், வெஸ்டர்ன் மியூசிக் மாதிரி தான் அவரால் கொடுக்க முடியும், கிராமத்து மியூசிக்லாம் ஏஆர் ரஹ்மான் போட வராதுன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் கரெக்டாக இந்த படத்தை சூஸ் பண்ணி அது சூப்பராக அந்த கிராமத்து இசையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இன்னுமே அதில் வந்து ஞாபகம் இருக்கிறது வந்து இந்த மானூத்து மந்தையில் அந்த பாட்டு ரொம்ப அந்த இன்னொரு சாங் இருக்கும்ல, ஆத்தங்கர மரமே, அது நல்ல ஹிட்டு. பட் அதே மாதிரி அந்த மானத்து மந்தையில் எனக்கு ஏன் இன்னமும் ஞாபகம் இருக்குன்னா, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். ஒரு குட்டி கல்யாண மண்டபம், அந்த காது குத்து அது மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கையில் காது குத்துனா தாய்மாமா சீர் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இந்த பாட்டு அங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சீர்லாம் கொண்டு வந்துட்டு அந்த அண்டா அப்புறம் தட்டு அதெல்லாம் தலையில் வச்சுட்டு, எங்கள் வீடு ஆக்சுவலி மெயின் ரோடாக இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் இருக்க கல்யாண மண்டபம். அதுக்கு வெடிலாம் போட்டுட்டு கரெக்டாக அந்த பாட்டு போட்டால் வெடி போட்டுட்டு தாய்மாமா சீர் எடுத்துகிட்டு வர்றாங்கன்றது அர்த்தம். வர்றப்போ கரெக்டாக அது போட்டுருவாங்க. நான் வேகமாக வாசலில் வந்து நின்று பார்ப்பேன் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு அது வேடிக்கையாக இருக்கும். ஸோ இன்னும் அந்த பாட்டு தான் தாய்மாமா சீர்சம் வந்து வாராண்டின்னு வரும்ல. ஸோ அதை கரெக்டாக அந்த ஒரு இதுக்காகவே அந்த பாட்டை போடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான சாங்காக இருக்கும். லைக் அந்த படம் ஆரம்பிக்கையிலே இதை தான் டைட்டில் சாங்காக போட்டு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அந்த ஸ்டார்டிங்லேயே ரஹ்மானோட மியூசிக் வந்து அந்த எந்த மாதிரி படம்னு அதுக்குள்ளே கூட்டு போயிடும். செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த சாங். அதுக்கப்புறம் ஆத்தங்கர மரமே அது அஃப்கோர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ கூட லவ் டுடேயில் கூட மாமா குட்டி என்னை விட்டு போகாதேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான சாங் என்ன அப்படின்னா, தென்கிழக்கு சீமையில் செங்காத்து பூமியில் இலப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு, காயப்பட்ட நெஞ்சத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு, இவக பொழப்புக்கு நீர் வார்க்கத்தான் ஈசானி மூளையில மிகோ இருக்கு. ஸோ இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நடுவில் வர அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாட்டு எனக்கு பர்டிகுலராக இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் உள்ள எல்லாமே ஒரு கிராமத்து ரிலேட்டட் சாங்காக இருந்தாலும் இந்த பாட்டு வந்து ரொம்பவே அந்த மண்மனம் மாறாத பாடல் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு என்ன சொல்ல, கொஞ்சம் கிராமத்து ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு பாட்டு தான் அந்த நீ கட்டு சேல மடிப்பில்லைனா. அது ஒரு மாதிரி அது ரொம்ப நல்லாயிருக்கும், பெப்பியாக ஜாலியாக இருக்கும். அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நீ வெட்டி வெட்டி போடும் நகத்தில் எல்லாம் குட்டி குட்டி நிலவு தெரியுதடி, ஓ இடுப்பழகில் உரசும் கூந்தலில் பத்தி கிட்டு மனசு எரியுதடி, சிக்கி முக்கி கல்ல போல என்ன சிக்கலில் மாட்டாத, தாலி ஒன்று போடும் வர நீ வேற எதுவும் கேட்காத,
அந்த வானம் பூமியெல்லாம் எங்க ரொம்ப ரொம்ப பழசு, அடி நீயும் நானும் சேர்ந்திருக்கோம் காதல் தாண்டி புதுசு, நீ கட்டு சேலம் அடிப்பில் நான் கசங்கி போனேன்டி, ஓ எலுமிச்சம்பள நிற இடுப்பில் கிறங்கி போனேன்டி. இந்த சாங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் நான் இது ஏதாவது இந்த ம், சின்ன சின்ன நிகழ்ச்சிலாம் இருக்கும்ல, அதுலலாம் அந்த ஸ்டேஜ் ஷோலலாம் ஆடுவாங்க. சும்மா அந்த பொங்கல் விழா அந்த மாதிரிலாம் நம்ம தெருவுக்குள்ள அந்த மாதிரிலாம் நடக்கும்ல. ஸோ அதுலலாம் இந்த சாங் ரொம்ப பாப்புலர்னு நினைக்கிறேன் அப்போ. அண்ட் அதுக்கப்புறம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அதில் வந்து எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். எனக்கு சாங்ஸை தாண்டி எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனில் அஜித்தும் தபுவும் வருவாங்கல்ல, அப்போ ஒரு மியூசிக் வரும். அந்த என்ன சொல்ல போகிறாய் அந்த அந்த சாங்கோட பிஜிஎம் மட்டும் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். லைக் அவங்க அந்த பேட்டியோவில் வந்து நிற்பாங்க, அந்த பால்கனியில் வந்து நிற்பாங்க. இவர் வந்து அந்த கேட்டுக்கிட்ட நின்றுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி கேட்கவும் கரெக்டாக அந்த மியூசிக்கோட டோன் மாறும். ரொம்ப 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 அழகாக இருக்கும். நான் இப்போயுமே சும்மா யூடியூப்பில் அதை போட்டு அந்த மியூசிக்காகவே அந்த இதை மட்டும் நான் அடிக்கடி கேட்பேன். ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்லாம் தெரில, மேபி இந்த மியூசிக்கால் பிடிக்குமா அதெல்லாம் எனக்கு தெரில. அவ்வளோ நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரும் சேருவாங்க. அண்டு அந்த என்ன சொல்ல போகிறாய் அந்த மியூசிக் வரும். அதுவே வந்து டக்குன்னு அப்படியே கல்யாணத்துக்கு மாறிடும். அதான் கிளைமேக்ஸ் போயிடும்ல, ஸோ கல்யாணம்னு காட்டிடுவாங்க. அப்போ அப்படியே சடனாக அதுலேயே அதே மியூசிக்கில் அந்த கொட்டு சத்தம், அந்த நாதஸ்வரம் சத்தம் அதெல்லாம் வந்து அப்படியே செம்மையாக, அது ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த படத்தில் சாங்ஸில் அந்த ஐஸ்வர்யா ராயோட இன்ட்ரோ சாங் ஒன்று வரும், கொஞ்சம் மைனாக்கிலே வரும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாமூச்சி என்னடா அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எங்கே எனது கவிதை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சங்கமம் படத்தில் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். படம் ரொம்ப ஆவரேஜாக இருந்தாலும் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் அந்த அந்த சௌக்கியமா கண்ணே அந்த சாங்லாம் வந்து அந்த மியூசிக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒரு ஒரு லைன்ஸ் வரும் அதில், அன்புநாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே துரும்பென இழைத்தேன், அந்த மோதிரம் ஒட்டியானமாய் மாறும் மாறும் முன்னரே அன்பை அழைத்தேன்னு வரும். லைக் இது வந்து நான் ஏதோ ஒரு செய்யுளில் ஏதோ ஒரு இதில் நான் இதை படிச்சிருக்கேன். டெஃபினட்டாக நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். தலைவன் தலைவி அந்த மாதிரியான செய்யுள்லாம் வரும்ல, அதில் வந்து தலைவி வந்து தலைவன் போயிடுவாங்க, விட்டு போயிருப்பாங்க. அவங்க வரல அப்படின்றனால அவங்க எப்போ தான் வருவாங்கன்னு காத்திருக்கிற மாதிரி இருக்கிறப்போ, அப்போ அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. லைக் சரியாக ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் செய்யுளுக்கு. அதில் வந்து இந்த மாதிரி வரும். வளையல் இதில் லைக் எக்ஸாக்டாக இதே மாதிரி வராது. ரொம்ப இளைச்சி போயிட்டேன் நீ இல்லாமல், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன் நீ இல்லாமல், என் வளையல்லாம் வந்து கலண்டு ஓடிடுது, அவ்வளோ ஒல்லி ஆயிட்டேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் அதில் எழுதுவாங்க. ஸோ அதே தான் இந்த பாட்டுலையும் எழுதியிருப்பாங்க. அணிந்த மோதிரம் வந்து வளையலாகிற அளவுக்கு அவ்வளோ மெலிஞ்சு போயிட்டேன். அது வந்து ஒட்டியானமாகிற அளவுக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்குள்ளே நீ வந்துரு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் எங்கேயோ எதையோ படித்ததை இது ஞாபகப்படுத்தின மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இந்த லிரிக்ஸ் எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் படையப்பா படத்தோட மியூசிக் வந்து லைக் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏஆர் ரஹ்மானோட அந்த பிஜிஎம்மில் போட்டதுலேயே எனக்கு வந்து அதை அப்படி சொல்லிட முடியாது, பட் அந்த ஹீரோவுக்கு ஒரு மாசான பிஜிஎம் போட்டதுலேயே வந்து எனக்கு அந்த படையப்பால் ரஜினி வர அந்த பிஜிஎம்லாம் தான் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தோணும். அண்டு ஈக்குவலாக ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்த பிஜிஎம்மும் அவங்க வர்றது அந்த இதுவும் செம்மையாக போட்டிருப்பாரு. ஸோ அந்த படத்தை ரொம்ப தூக்கி காமிச்சதே வந்து ஏஆர் ரஹ்மானோட அந்த மியூசிக் தான். அண்ட் அதில் வந்து மின்சார கண்ணா அந்த சாங் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். லைக் அதில் ரஜினியே இருந்தாலுமே நித்யஸ்ரீ பாடியிருப்பாங்க. நம்ம மூவியில் பார்க்கையில் வந்து ரஜினியும் ரம்யா கிருஷ்ணனும் வர மாதிரி இருக்கும். அண்டு நித்யஸ்ரீ வாய்ஸுக்கும் அதுக்கும் அப்படியே அவ்வளோ ஒரு டாமினேட்டிங்காக இருக்கும். நம்ம வந்து அந்த பாட்டு ரஜினியே அங்கே இருந்தாலுமே அந்த ஃபீமேல் வாய்ஸ் தான் வந்து பயங்கரமாக ஓங்கி இருக்கும். அந்த ரஜினி பாடுறது அது எனக்கு தெரில எந்த சிங்கர் பாடினாங்கன்னு, ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப அமைதியாக அப்படியே லிரிக்ஸாக வந்து அந்த அந்த ஃபீமேல் லிரிக்ஸுக்கு பதில் கொடுக்குற மாதிரியான மெயில் லிரிக்ஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து சரிங்க நான் ஒன்றும் சொல்லலைங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அடங்கி போன வாய்ஸாக, ரொம்ப மைல்டான வாய்ஸாக அந்த மேல் வாய்ஸ் இருக்கும். ஸோ நித்யஸ்ரீ வாய்ஸ் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் முன்னிடத்தில் கண்டேன்,
என் பாதத்தில் பள்ளிக்கொள்ள உனக்கொரு அனுமதி தந்தேன். என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்தி கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா. வானம் வந்து வளைகிறதே வணங்கிடவா அப்படி சொல்லிட்டு லைக் அந்த லிரிக்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க என்னதான் வந்து ப்ரப்போஸே பண்ணாலும் அந்த சாங்லேயே அந்த நீலாம்பரி யாருன்றத ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ரஜினி சொல்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே என்ன சொல்ல லிரிக்ஸாகவும் அது நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் வாய்ஸு அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணும். அதில் ரஜினி ரிப்ளை கொடுக்குறதுல வாழ்விழியால் வலை விரித்தாய் வஞ்சனை வெல்லாது வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டி அல்ல, நீ ஆணையிட்டு சூடி கொல்ல ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல அப்படி சொல்லிட்டு அது ரஜினிக்கே உரிய பாணியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நீ நான் என்ற போட்டி அல்ல, நீ ஆணையிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே ரஹ்மானோட 90s to 2000 வந்த சாங் நினைக்கிறேன். இதில் முக்கியமானது வந்து முக்காலா முக்காபுலா அந்த சாங் எனக்கு நான் விட்டுட்டேன். லைக் காதல் அதில் வந்து முக்காலா முக்காபுலா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதில் வந்து ஜூராசிக் பார்க்கில் நின்று சுகமான ஜோடிகள் ஜாஸ் மியூசிக் பாடி வருது அந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த கௌபாயின் கண்பட்டதும் ப்ளேபாயின் கைதொட்டதும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக போகும் இந்த சாங்குமே. அண்ட் இது எல்லாமே ஒரு 90s to 2000 வந்த ரஹ்மான் சாங்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, மேபி சில இது 2005 அந்த மாதிரிலாம் கூட வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 2000க்கு அப்புறம் வந்ததில் கன்னத்தில் முத்தமிட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம்னு நான் நினப்பேன். ஏன்னா ஜென்ரலாகவே பிஜிஎம்னா இளையராஜா தான் அப்படின்றது இன்னுமே இருக்குது. இது இளையராஜா ரஹ்மான் அந்த போட்டிலாம் இல்லை. பட் பிஜிஎம்மில் இளையராஜாவோட தான் பெஸ்ட்டு அப்படின்றது எப்பயுமே இருக்கும். அண்டு என்ன சொல்ல ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வந்து அது ஒரு மாதிரி ஒரு விதமாக இருக்கும். பட் அந்த எமோஷன்ஸை ரொம்ப சொல்லியிருக்கா அப்படின்னா இளையராஜா அளவுக்கு சொல்லியிருக்கான்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியே தோணும். பட் கன்னத்தில் முத்தமிட்டாலோட கிளைமேக்ஸும் அதோட சாங்ஸும் அதோட பிஜிஎம்மும் இன்னமும் நீங்கள் அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் கிளைமேக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த நதிதா தாஸ் அதுக்கப்புறம் சிம்ரன் அந்த சின்ன குழந்தை அந்த அந்த 3 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த அவங்க பேசாதது எல்லாத்தையுமே அந்த பின்னணி இசை வந்து பேசும். எனக்கு அவ்வளோ லைக் அழுகையே வந்துடும் அந்த கிளைமேக்ஸ். இப்பயும் பார்த்தா ஒரு தி பெஸ்ட் பிஜிஎம் வந்து ஏஆர் ரஹ்மானோடது எனக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் தான் தோணும். அண்ட் அந்த படம் பேசுகிற விஷயங்கள்லாம் எனக்கு நான் சின்ன வயசில் பார்த்தப்போ எனக்கு எந்தளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. இப்போயுமே எனக்கு எந்தளவுக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு தெரியல. ஆனால் அந்த விடைகுடை எங்கள் நாடே அந்த சாங் வந்து ரொம்பவே ஒருத்தவங்க அந்த ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் அந்த போரால் அந்த இடத்த விட்டே போக வேண்டியது வருது. அவங்களுடைய ஊர், அவங்களுடைய நாடு, அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஒரு அங்கே இந்த மாதிரி போராட்ட சூழல் நிலவுதுன்றனால அங்கேருந்து போக சொல்கிறாங்கன்னா அங்கே போகிறத வந்து அந்த பாட்டு அளவுக்கு வேறு எந்த பாட்டும் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரில. எம்எஸ்வியோட வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அதில். எம்எஸ்வி அப்புறம் இன்னொரு சிங்கரும் பாடியிருப்பாங்க. அந்த இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அழுக வர வைக்கிற மாதிரி இருக்கும். அதோட லிரிக்ஸும் அப்படி தான் இருக்கும். உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றதோ அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அது வந்து என்ன சொல்ல இந்த இஷ்யூஸ்லாம் பற்றி தெரியாதவங்களுக்கு கூட இந்த உணர்ச்சியை வந்து கடத்துகிற மாதிரியான ஒரு பாட்டாக, ஒரு மியூசிக்காக, ஒரு பிஜிஎம்மாக தான் எனக்கு அது இருக்கும். அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியாக அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு கேட்கும், இவங்க லைக் நந்திதா தாஸ் தானே அம்மா. ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் சென்னைக்கு வந்துடுங்க, சென்னையில் வந்து இதெல்லாம் இல்லை, அங்கே சண்டே இல்லை, ஆர்மி இல்லை அப்படி சொல்லி அது ஒரு மாதிரி என்ன சொல்ல நமக்கே தெரியும். ஒரு இடம் இப்படி இருக்கையில் இன்னொரு இடம் இதே உலகத்துக்குள்ளே எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுவும் ஆக்சுவலி அந்த மணிரத்னமோட டிப்பிக்கல் ஃபிலிம்ஸ் மாதிரி தான்.
ஒரு மிகப்பெரிய சோஷியல் இஷ்யூக்குள்ள ஒரு சின்ன குடும்பம். அது 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 மூலியமா அத எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ தி பெஸ்ட் பிஜிஎம்னா எனக்கு ஏஆர் ரஹ்மானோடது இப்பயுமே நான் கன்னத்தில் முத்தமிட்டால்ன்னு தான் நெனப்பேன். அந்த கிளைமேக்ஸ் பர்ட்டிகுலர்லி அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பமாவே ரொம்ப பிடிச்சதுன்னா, அலைப்பாயுதே. அது வந்து எனக்கு அந்த படமே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அஹெட்டா எடுத்த மாதிரி தான் தெரியும். எனக்கு தெரியல. அப்ப எப்படி இருந்ததுன்னுலாம் எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒர்க் பண்ணையில அ என்ன சொல்ல, நான் காலேஜ் படிக்கையில ஒர்க் பண்ணையிலலாம் அந்த படம் பார்க்குறப்ப கூட எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரியும். இப்போ பார்த்தாலுமே எனக்கு அப்படிதான் இருக்கும். அது ஒரு ஆனா அது ரொம்ப முன்னவே வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். 2010க்குள்ளேயே வந்தது. நான் பார்த்தது 2010க்கு அப்புறம். ஆனாலுமே அ எனக்கு வந்து அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்பக்கும் அது ரொம்ப நல்லா இருக்க மாரி இருக்கும் அந்த படம். அதில வந்து அந்த காதல் சடுகுடுகுடு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எஸ்பிபி சரண் பாடியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஒரு மாரி ரொம்ப அழகான சாங் அது. நீராட்டும் நேரத்தில் என்னென்னையாகின்றாய் வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய் நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய் என் கண்ணீர் எல்லாமே நீ அன்பே என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின் அசைவிலே. ஸோ எனக்கு பர்ட்டிகுலராக அந்த என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின் அசைவிலேங்கிறது ரொம்ப அந்த லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சிநேகிதனே சாங் அது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு லைக் அந்த 2 ஸ்டான்ஸா வரும்ல. ஒரு ஸ்டான்ஸா வந்து அந்த பொண்ணு அந்த பையனுக்காக என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத அந்த லிரிக்ஸ் அப்படிதான் வரும். நீங்க நோட் பண்ணி பாருங்க இதுவரை பார்த்தது இல்லைன்னா. அந்த பொண்ணு அந்த பையனுக்கு என்னெல்லாம் நான் எப்படிப்பட்ட ஒய்ஃபா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸா வந்து நீ எனக்கு எந்த மாதிரியான ஹஸ்பண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியா இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். கேட்கவே லிரிக்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதில வந்து உன்னை அள்ளி எடுத்து உள்ளங்கையில் மடித்து கைக்குட்டையில் மடித்துக் கொள்வேன் வெளிவரும்போது விடுதலை செய்து வேண்டும் வரம் வாங்கி கொள்வேன். ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லிரிக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மாங்கல்யம் தந்து நானே அந்த சாங் ஐ திங்க் இன்னமும் கூட நிறைய கல்யாண சிடிலாம் போடுறப்போ இந்த பாட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது பாய்ஸில் வந்து இதில் அந்த மாதிரி தானே வெளில போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இந்த சாங் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே சாங்கை வந்து பாய்ஸ் படத்தில் அதுவும் ஏஆர் ரஹ்மான் தானே அதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸே கூட நின்று இந்த பாட்டை பாடுற மாதிரியெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இந்த பாட்டை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜோதா அக்பர் அந்த படத்தோட சாங்ஸ் வந்து என்ன சொல்ல மியூசிக்கும் சரி, சாங்ஸும் சரி, அந்த படமும் சரி. அந்த படம் ரொம்ப லென்த்தியான படம். கிட்டத்தட்ட 3 1/4 மணி நேரமோ என்னமோ ஓடும்னு நினைக்கிறேன். நான் இதை எனக்கு இந்த படம் அப்புறம் ரிதம் அந்த படம்லாம் வந்து நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ சும்மா உட்காந்து பார்ப்பேன். அந்தளவுக்கு எனக்கு இந்த படம்லாம் பிடிக்கும். ஏன்னு தெரில. ஆனால் லைக் அந்த பொண்ணு அது ராஜா, ராணி அந்த மாதிரி அதுதானே அது. பட் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன் சடனாக மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க அந்த லைஃப்குள்ளே எப்படி உள்ளே வராங்க அப்படின்றத ரொம்ப அப்படியே ஸ்லோவா ஒரு ஒரு போர் அடிக்காத மாதிரி ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த ஜோதா அக்பர் படத்தில். அதில் எல்லா சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முழுமதி அவளது முகமாகும்லாம் நான் முத கேட்கல இப்படி ஒரு பாட்டா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஜய் டிவியில் மியூசிக் அந்த அந்த பிஜிஎம்மை வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பானுங்க. ஸோ அந்தளவுக்கு அது ஒரு மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு பிஜிஎம்மாக இருக்கும் அது. ஸோ ஜோதா அக்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த உயிரே பாம்பே அந்த வரிசையில் 2 சைடுமே நார்த்துக்கும் சரி சவுத்துக்கும் சரி 2 சைடுக்குமே பொதுவான மியூசிக்காக ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அதுக்கப்புறம் குரு படமும் அப்படி தான். எனக்கு அந்த படம் தெரில அவ்வளோவா எனக்கு புரிஞ்சது இல்லையா பிடிச்சது இல்லையான்னு எனக்கு தெரில. நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். ஆனால் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ஆருயிரே மன்னிப்பாயா அதுக்கப்புறம் இந்த பாட்டு நன்னாரே அந்த சாங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அந்த லாஸ்ட் டான்ஸெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். விடைகொடு சாமி விட்டு போகின்றேன் உந்தன் நட்புக்கு வணக்கம் சொன்னேன்
விடை கொடு வீடே வாசல் தாண்டுகிறேன் உந்தன் திண்ணைக்கு நன்றி சொல்வேன் கதவுகள் திறக்கும் வழி என் கனவுகள் திறக்கட்டுமே. ஸோ அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடும். அதுக்கு அதை வந்து இந்த லிரிக்ஸோடு மேட்ச் பண்ணி ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் சாங்காகவும் மேட்ச் பண்ணி அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஐஸ்வர்யா ராய் சூப்பராக இருப்பாங்க, நல்லா அந்த மலையிலலாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஐ திங்க் 90s இந்த 90s இல்லை, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் படிக்கையில் காலேஜ் படிக்கையிலலாம் நிறைய பேர் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஃபீமேல் சாங்ஸ்னாலே முன்னாடி வந்து இந்த ராதை மனதில் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பாட்டு தான் நிறைய பேர் ஆடுவாங்க. ஸோ இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஆருயிரை மன்னிப்பாயா சொல்லும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மொக்க படத்தில் எல்லா சாங்குமே நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த கண்களால் கைது செய் அந்த அந்த படம்லாம் யாருமே பார்க்க வேண்டாம், பார்த்துருக்கவும் நல்லாவும் இருக்காது. நான் அந்த படம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேடிவியில் பார்த்துருக்கேன். ரொம்ப மொக்கையாக இருக்கும், ஆனால் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த என்னுயிர் தோழியே என்னுயிர் தோழியே, ஸோ அந்த சாங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்கைந்து சூரியன் அரிலு வெண்ணிலானதென்ன அது மாதிரி. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஒன்றுமே புரியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடுவாங்க, ஆனால் சாங் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தீக்குருவே தீங்கணி அப்படி சொல்லி ஏதோ வரும், எனக்கு இன்னுமே அந்த பாட்டு தெரியாது, ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் புரிஞ்ச ஒரே ஒரு லைன் வந்து அந்த ஏதோ மாதிரின்னு கோரஸாக பாடுவானுங்க, அது புரியும். அதுக்கப்புறம் இந்த தீக்குருவே தீங்குருவேன்னு வரப்போ தந்திரனே அப்படி சொல்லி வரும், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நந்திதா பூமந்திர அப்படி சொல்லிட்டு அப்படியே இதே மாதிரி தான் வரும், ஒன்றுமே புரியாது அந்த பாட்டு, ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவ்வளோ ஹிட்டான்னு எனக்கு தெரில, பட் இந்த பாட்டு கேட்டு பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கும். இது அதுக்கப்புறம் இன்னும் சில சாங்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கும், எனக்கு இப்போ மறந்துருச்சு, பட் நல்லா தான் இருக்கும். ஆனால் படம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் தெரில, இந்த பாட்டெலாம் நல்லா இருக்குன்றதுக்காக உட்காந்து பார்த்தேன்னா என்னென்னு எனக்கு தெரில, ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும், பட் பாட்டு எல்லாமே தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி மொக்க படம்னா ஸ்டார் அந்த படம்னு நினைக்கிறேன், ஜோதிகா பிரசாந்த்லாம் வருவாங்கள்ல அந்த படம், அதுவும் ஒன்றும் படமெல்லாம் என்னத்தையும் எடுத்து வச்சுருப்பானுங்க, ஆனால் எல்லா படமே நல்லாயிருக்கும். இது ஏதோ ஒரு ஹிந்தி படத்தில் ஆல்ரெடி ரஹ்மான் போட்ட சாங்ஸ் தான் இந்த படத்துக்கும் நினைக்கிறேன். அதுலேயுமே நல்லாயிருக்கும். அந்த தோம் கருவில் இருந்தோம் அதெல்லாம் இதில் தான் வரும். இந்த படத்துக்கு எதுக்கு இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி. சரி, ஒரு மொக்கையாக ஏதோ படம் எடுக்கிறீங்க, நான் வேணால் ஏற்கனவே போட்ட மியூசிக் கொடுக்குறேன், இப்போ வச்சுக்கோன்ற மாதிரி கொடுத்துட்டாரா என்னன்னு தெரில. ஸோ அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அடி நேந்து கிட்ட நெய்வலுக்கு ஏற்றி வச்சு உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க நேத்திக்கடன் தீக்கலன கொச்சுக்குமே சமையெல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க, அந்த சாங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கும், மனசுக்குள்ள ஒரு புயல் மையம் கொண்டதே அதன் பெயர் தான் என்ன, இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்னவாகும் அப்படி சொல்லிட்டு இந்த மியூசிக்லாம் வரும். ஸோ அந்த சாங்கும் நல்லாயிருக்கும். இதுவும் அப்படி தான், ரொம்ப மொக்கப்படும், பட் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் லென்த்து பெருசாக போயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங்ஸில் மேபி ஒரு 2010 வரையுமா, அல்லது ஒரு 2005 2008 கூட வச்சுக்கோங்க, அது வரும் அந்த சாங்ஸை தான் நான் இதில் எனக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் எக்கச்சக்க பாட்டு எனக்கு நிறையா பிடிச்சது இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இன்னொரு எபிசோடில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. அண்ட் நன்றி, வணக்கம்.